நல்லா இருக்கா? சூப்பராக அதை நான் இப்போ கவனிக்கவே இல்லை. என்ன பண்ண போறீங்க? இன்டர்வியூ இப்படி வந்து உட்காந்துருங்க. நாங்கள் வந்து ஷோபா போனப்போ சாரீஸ் வந்து காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? இல்லைன்னா சத்தம் கேட்கணும். நிக்கில் ஃபேன் ஆஃப் பண்ணி எல்லாரும் தச்சு போய் ஆஃப் பண்ண முடியுமா? நாங்கள் வந்து ஷோபாவில் வாங்கின சாரீஸ் வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து காட்டுங்க, எப்படி இருக்கும், ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. இங்கே பக்கத்தில் இருக்குன்னா நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, அது எப்போ போட்டாலுமே அந்த கடை எங்கே இருக்குது, லொக்கேஷன் அனுப்புங்க. நாங்கள் எல்லா தடவை போகும்போதுமே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இது பக்கத்தில் இருக்குது, முகப்பேரில் இருக்குது. இங்கே வந்தோடனே தான் எங்களுக்கே தெரியும். இதுக்கோ ஒரு தடவை போனோம், பார்த்தா இங்கே தான் ஒரு ஷாப் இருந்தது. அப்புறமா நிறைய ஒரு தடவையும் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய கலெக்ஷன்ஸ் வருமா. ஸோ அதனால அப்பப்போ போய் பார்க்கலாம் போய் போகிறது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து வந்தாலே ஷோபா காயத்ரின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஒரு தடவையாவது ஷோபாக்கு போயிட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால வந்து அம்மா வந்தப்போ நான் சரி போகலாம். நீ தான் சொன்ன தீபாவளிக்கு வாங்கி தரல, வாங்க கூப்பிட்டா வந்தேன். அப்போ வேணாமா உங்களுக்கு? சரி, ஆளுக்கு ஒரு புடவை எடு. எப்பயுமே அதை நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு புடவைன்னா அவ்வளோதான். ஸோ அதனால நிறைய பேர் வேற எங்கே ஷோபா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். எங்களுக்கே நிஜமாவே தெரியலங்க. இதில் வந்து டி நகர் போட்டிருக்கு. இங்கே பாருங்க, டி நகர் ஒரு இது போட்டிருக்கா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போட்டிருக்கு. அப்புறம் முகப்பேர் மேற்கு, இதுதான். இங்கே 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ரங்கநாதன் வீதி, ராமேஸ்வரம் ரோட், டி நகர்லேயே 2 பிரான்ச் இருக்குது. அப்புறமா முகப்பேர் மேற்கு தான் நாங்கள் போகிறது. அப்புறமா வந்து திருவான்மியூரில் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான் இருக்குது போல இருக்குது. அவ்வளோதான் பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் நீங்கள் நியர்பை இருந்தீங்கன்னா போய் வாங்கிக்கோங்க. எப்போவுமே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி காட்டன் எடுப்பேன், அது நல்லாயிருக்கும். என்ன இது ப்ளவுஸை பற்றியா? இல்லைப்பா, அது நல்லா இருக்கு. இது நாங்கள் வந்து இப்போ இன்னொரு மேரேஜ் ஒன்று சொல்லியிருந்தோம். அது வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை. ஸோ அது வந்து வேணா உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். அது அம்மாவோட கசினா, அம்மாவோட பெரியம்மா பொண்ணோட பையனுக்கு கல்யாணம். ஸோ அவங்க எடுத்து கொடுத்து சார் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன்லாம் இப்போ நிறைய பேர் கட்டுறாங்க. ஆமா, இதுல சாந்தி லைட் வெயிட் தான். ப்ளவுஸ் வந்து இது வந்து இந்த டிஷ்யூ இருக்கு பாரு, ப்ளவுஸ் இருக்கு. இது என்ன? இது மாதிரி தான் நான் கேட்டேன். சோபால செட்டிநாடு காட்டன் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இல்லப்பா, காட்டன் கிடையாது இது. இல்ல டிஷ்யூ மாதிரி இருக்கு. டிஷ்யூ சில்க் மாதிரி. டிஷ்யூ சில்க் மாதிரி. சரி, இது வந்து நாங்க ஷோபால வாங்குறோம். சரி, அதை எடுத்து வை. இது வேண்டாம். இதெல்லாம் இப்ப வந்து சாரி கலெக்ஷன்ஸ், மம்மியோட சாரி கலெக்ஷன்ஸ், புது சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். சரி, இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்குவோம். இது ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, எல்லாம் நமக்கு ஷோபால அம்மாக்கு வாங்கின சாரி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வாங்கின சாரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன். இந்த மாதிரி இது என்ன காட்டன்னா, ஹேண்ட் வாஷ் தான் பண்ண முடியும். ஹேண்ட் வாஷ் தான் இது. இதுலயே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து என்னன்னா கட்ட உங்களுக்கு வந்து துவைக்க இன்னும் சாஃப்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். நான் அத்தைக்கு ஒரு தடவை எடுத்து கொடுத்தேன், ஒரு ப்ளூ. இந்த ப்ளூக்கு வந்து ப்ளூலயே பிளவுஸ் போடாதீங்க. இப்ப எப்படி போடுறாங்கன்னா, ப்ளூக்கு வந்து ரெட் கலம்கரி போட்டுட்டு ப்ளூ பைப்பிங் கொடுக்குறாங்க. அப்புறம் ரெட் கலர் சாரிக்கு ப்ளூ கலர் பிளவுஸ் வந்து போட்டு கலம்கரி போட்டு அந்த மாதிரி. நீ தான் நிறைய வச்சிருக்கல, அதுலயே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுங்க. ஆமா, இது ஒண்ணு. இத பாருங்க, என்ன தெரியுமா பண்றேன், நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. இந்த 2 சாரி வாங்கிருக்கோம்ல, இதோட பிளவுஸ் இதுக்கு போடு, இதோட பிளவுஸ் இதுக்கு போடு, அவ்வளவுதான். புரியுதா? இந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சாரி சூஸ் பண்ணணும். நிஜமா இதுதான் நான் சொன்னேன். இதை நான் அங்கேயே நான் பார்த்தேன். இப்போ இந்த மாதிரி கலர், இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி கலர் ப்ளவுஸ் வந்து போடுங்க. இந்த மாதிரி சாரி கலருக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்தியா, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதோட ப்ளவுஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது எவ்வளோப்பா? இது 900 சம்திங், 1000 நியர்பை 1000. இதோட ப்ளவுஸ் வந்து சூப்பரா இருக்கு.
இந்த பிளவுஸ் வந்து வேற மாதிரி இதே பேட்டர்ன்ல சாரியும் இருக்கு. சாரியும் இருக்கு. இதே பேட்டர்ன்ல சாரி இருக்கு. இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த சாரிக்கு. இப்ப பாருங்க நான் சொன்னது இதுதான். நல்லா இருக்கும் போட்டா. சூப்பரா இருக்கும். இது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சாரியோட பிளவுஸ் வந்து இதுதான். இதோட பல்லு வந்து இதுலயே நிறைய இந்த ப்ளூலயே வேற வேற மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ இதோட பல்லு வந்து இப்படிதான். நிறைய பேர் இந்த சாரி காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக காட்டுறோம். நானும் இதே மாதிரி ஒரு ப்ளூ சாரி ஷோபாவில் எடுத்தது ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டேன். இதே மாதிரி ஒரு ப்ளூ சாரி. இது அப்புறமா மடிச்சு வைக்கிறேன் சரியா. நெக்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டு மெரூன். இது வந்து மெரூன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு இந்த மாதிரி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதுப்பா பிளவுஸ் வித் பிளவுஸ் தான் போட்டிருக்கான். பிளவுஸ் வந்து இதுதான் போல இருக்கு. இல்ல உள்ளேயே ஏதோ இருக்கும் பாருங்க. வித் பிளவுஸ் இருக்கு. ஃபுல்லா தெரிஞ்சுக்கேன் உள்ள வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு. இதுக்காக இது போட்டானா சூப்பரா இருக்கும். இந்த பாரு இதுக்கு இது போட்டானா அழகா இருக்கும். இது வேற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே ரன்னிங்ல கொடுக்காம இது வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீ வந்து காமனா வச்சுட்டு நீ எல்லா ப்ளூ கலர் காட்டன் சாரிக்கும் போட்டுக்கலாம். ஆனா லைனிங் கொடுத்து தைக்கணும். பாரு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது போட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எலிகண்டா இருக்கும். அந்த ஆக்சி மெட்டல் ஜுவல்லரி இப்ப நம்ம போடுறோம்னா அந்த ஆக்சி ஜுவல்லரிஸ் எல்லாம் இதோட போட்டு பேர் பண்றப்போ ரொம்ப அழகா இருக்கும். பிளவுஸ் வந்துச்சா தான் நீ கேட்ட பிளவுஸ். ஸோ இதுதான் சாரியோட பாடி ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும். குட்டியான ஒரு பிளாக் பார்டரு. பல்லு காட்டிட்டோம். பிளாக் மிக்ஸ்டா பல்லு. எப்படி இருக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் எடுக்க சொன்னேன். அப்புறமா அவங்க வந்து இதை பார்த்து எடுத்துட்டாங்க. ஆனா இந்த சாரியை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சாரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது காட்டன்ல கொஞ்சம் வேற மாதிரி பிளவுஸ் டிசைன்ஸ் வச்சு இப்போ நிறைய இன்ஸ்டா பேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா பிளவுஸ்லாம் பயங்கரமான ஸ்டிச்சிங் டிசைன்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ண போறேன்றது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். ஒரு மாதிரி ஒரு காலர் நெக் வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ரௌன் எலிகண்டான ஒரு ப்ரௌன் வித் பெய்ஜ் காம்பினேஷன்ல இருக்கிற ஒரு சாரி. அண்ட் இதோட பார்டர் மட்டும் லைட் இது நம்ம கிரே மாதிரி இருக்குல்ல. பார்டர் வந்து ஒரு மாதிரி கிரே பார்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த சாரி. இதோட பிரைஸ் வந்து 1028. இதோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லு வந்து இதோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா ஒரு பெய்ஜ் கலர்ல வந்து பல்லு இருக்கு. பிளவுஸா இருக்கும். இல்ல பிளவுஸும் அந்த கலர் தான். பாருங்க பிளவுஸ் தான் அந்த பிளவுஸும் அந்த கலர். பல்லுப்பா ரெண்டுமே அந்த கலர் ஒரே மாதிரி. இதுதான் பிளவுஸ். சூப்பரா மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து சும்மா போட்டு காட்டுறேன். தப்பா போடுற. போடு. சின்னதா இருக்கிறதானே கீழே வரும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் வைக்கவுமே வந்து ஈஸியா வரும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் டக்குன்னு கட்டிடலாம். எனக்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஷோபால வாங்கினது வந்து இந்த 3 சாரி தான். இது வந்து அம்மாக்கு பாண்டிச்சேரி மேரேஜ்ல வச்சு கொடுத்த சாரி. இதோட காம்பினேஷன் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப செமையா இருக்கு. கட்டினா பயங்கரமா இருக்கும். இல்ல கீழ் சின்னதா இருக்கிற பார்டர் மேல வச்சு காட்டு. அந்த சாரி வீடியோலயே நிறைய பேர் மாத்தி மாத்தி வச்சு காட்டிட்டீங்கன்னாங்க. அதை நான் இப்ப கவனிக்கவே இல்லை. வாவ் சூப்பரா இருக்கு. மம்மி செமையா இருக்கு. பிளவுஸ் என்ன கலரு? நல்ல வெயிட்ல சூப்பரா இருக்கு. அம்மா கொடுத்த சாரி இது. கிரீன்ல தான் கொடுத்துருக்காங்க பிளவுஸ். அதுவும் மைல்டா ஒரு ஜரியும் உங்களுக்கு ரொம்ப அடிக்கல. ஒரு மாதிரி காப்பர் ஜரி வந்திருக்கு. சாரி ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி காப்பர் ஜரி தான் வந்திருக்கு. டபுள் ஷேட்ல ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அழகான ப்ளூ வித் கிரீன். எல்லா சாரீஸையுமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுத்து பார்த்து அதை பற்றி நிறைய பேசுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு கார்ன் தான் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி குக் வித் ஸ்டீமர். இதை பற்றி லாவண்யா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பா. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கேஸில் வைக்காமல்
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரமாகவும் வெந்துடுது. இப்போ தான் நான் இதில் வந்து கார்ன் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நார்மலாக நம்ம அடியில் தண்ணி வச்சு மேலே அப்படியே கார்ன் வைக்க வேண்டியதான். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நம்ம கேஸில் வைக்கிறதுக்கும் இதுக்கும். அதை விட இது ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். கார்ன் வந்து நான் வாங்கிட்டு அதை வந்து உரித்து வச்சுப்பேன். அப்பப்போ வேணும் அப்படின்னா நான் எடுத்து பாயில் பண்ணிப்பேன். அப்படி தான் எப்பயுமே பண்ணுவேன். அப்படியே வந்து பீல்டு கார்ன் வாங்கிறதில்ல, முழுசாக வாங்கி தான் பீல் பண்ணி வச்சுப்பேன். அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பீல் பண்ணும்போது. அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்து கையோடு உரித்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து உரிச்சிங்க அப்படின்னா நமக்கு அது சரியாக வந்து நம்மளால் பீல் பண்ண முடியாது. இப்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் இல்லை வந்து ஏதாவது நம்ம ரைஸ் பண்ணுறோம், கார்ன் ரைஸ் பண்ணுறோம், ஈவன் சாண்ட்விச், சாலட் அதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்பாவுக்கு வந்து அன்றைக்கி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உரித்து வச்சேன். ஃப்ரீசரில் வச்சுடுவேன். இப்போ நம்ம இதில் வந்து தேவையான கொஞ்சம் சாட் மசாலா, பானிபூரி மசாலா இருக்குது இல்லையா, அதுவும் வந்து நமக்கு சாட் மசாலா தானே. மற்ற ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு நான் போட்டிருக்கேன், ஏன்னா வேக வைக்கும்போது போடலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் வந்து காரப்பொடி, அப்புறமா ஜல்ஜீரா பவுடர்னு விற்பாங்க, அதுதான் வந்து பானிபூரி மசாலா, அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா பொடி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா. அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பீட் சுண்டல் அம்மா கார்ன் பண்ணி கொடுமா அப்படின்னு அன்றைக்கி கேட்டாங்க. அதனால தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி, நான் ஈவினிங்கே உனக்கு பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு என்னென்னலாம் டிஷ்ஷஸ் பிடிக்குமோ அவர்கிட்ட கேட்டு தான் ஒன்றுமே நான் பண்ணுறேன் இப்போது. சரி, அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா அந்த ஒரு 3 to 4 monthஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சரியாக சாப்பிடவே முடியல. ரொம்ப அந்த சாப்பாடுமே கம்மியாயிடுச்சு. ஸோ இப்பப்போ பேக் டு த ஃபார்ம் அவர் நார்மல் ஆகும்போது ஸோ அவர் இப்போ தான் வந்து அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஆசை வருது அவருக்கு. அதனால தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அப்பா வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் ஒரு 2 weeks பேக்கு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் நிறையா ப்ரேயர் பண்ணோம்ப்பா அப்படின்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எல்லா கமெண்ட்ஸையுமே ஒன்று ஒன்றா படித்து காமிச்சார் என்கிட்ட. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னார், நீ வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுமா இதை அப்படின்னு, எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. நானே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டலாம் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.